எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 15வது அத்தியாயத்தில் லாஸ்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டுனா அந்த 15வது அத்தியாயங்கிறது ஸ்பான்டேனியஸ் யோகிக் மூமெண்ட்ஸ்னு நிறைய பெரிய ஒரு அத்தியாயம் இருக்கு இல்லையா, அதோட கடைசி போர்ஷனை இந்த வீடியோவில் பார்த்து முடிக்க போகிறோம். இதுலேயும் அவர் திருப்பி சொல்கிறதெல்லாம் அதே தான். அதாவது இப்போ 2-3 பேர் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. நீ பண்ணுறதெல்லாம் நல்லது, கரெக்டு, நீ உனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லது, உனக்கு குண்டலினி சக்தி விழிப்படைஞ்சு விரிச்சு, அந்த குண்டலினி சக்தியோட லீலைகள் தான் இதெல்லாம் அந்த விளையாட்டு, அந்த அம்பாளோட விளையாட்டு அப்படின்னு 2-3 பேர் சொல்லிட்டாங்க, மகான்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன, ஜாலியாக போய் நகாரில் உட்காந்து நிறைய நேரம் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு புது லைட்டாக வருது. முதல்ல சிகப்பு லைட்டு பார்த்தாரு, அப்புறம் வெள்ளை லைட்டு பார்த்தாரு, இப்போ எல்லோ லைட்டு பார்க்குறேங்கிறாரு. அந்த மாதிரி அவரோட அனுபவத்தை நல்லா பகிர்ந்துக்கிறாரு இங்கே. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, நகாடில் உட்காந்து தியானம் பண்ணும்போது அந்த சுகி, இந்த குடிசையை விட்டுட்டு வந்துட்டார்ல, திறந்து போட்டுட்டு வந்தார்ல, அந்த குடிசை, சுகியில் உள்ள குடிசையெல்லாம் இவரால் பார்க்க முடியுது. இவர் என்ன சொல்கிறாரு, குண்டலினி சக்தி நம்ம உடம்பில் ஆக்டிவேட் ஆகணும்னா அதுக்குண்டான யோகியதையை நம்ம தேடிக்கணும் அப்படிங்கிறார். அது என்ன, சாதனை பண்ணால் தான் அந்த யோகியதை நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு சாதகன் ஒரு நாள் கூட விடாமல் ரொம்ப சின்சியராக, ஒரு நாள் கூட விடாமல் கணக்கச்சிதமாக கரெக்டாக 12 வருஷம் சாதனைகள் பண்ணால் அவனுக்கு குண்டலினி சக்தி எழும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் யோகா படிக்கலை, ஒன்றும் அதெல்லாம் அந்த விஷயத்தில் ஹட யோகாலாம் படிக்கலை, அதெல்லாம் ஒன்றும் தெரியல, நிறைய புஸ்தகங்கள்லாம் படிக்கலை. அப்படி இருந்தும் இவருக்கு உடம்புல இதெல்லாம் நடக்குதுன்னா, முத்திரைகள் வருது, யோகாசனாஸ் போடுறாரு, அதெல்லாம் வருதுன்னா என்ன, அதுக்கு காரணம் அவருக்கு நல்ல ஒரு குரு கிடைச்சாரு. குருவோட அனுகிரகத்தினால இனிஷியேஷன் நடந்தது. அந்த குருவோட அனுகிரகத்தினாலையும் கடவுளோட கிருபையினாலையும் தான் அவரோட உடம்பில் இருக்க குண்டலினி சக்தி எழும்பிடுச்சு, ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அவேக்கன் ஆகிடுச்சு. உறங்குற குண்டலினி சக்தி முழிச்சிக்கிச்சு. அந்த குண்டலினி சக்தி தான் இந்த மாதிரியெல்லாம் பல விளையாட்டுகளை காமிக்கிறாங்க. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, இந்த குண்டலினி சக்தி எழும்புச்சுன்னா ஃபஸ்ட்டு காரியம் என்ன நடக்கும்னா 72,000 நாடிகளையும் சுத்தம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறார். அதாவது சுத்தமில்லாத ஒரு உடம்பில் அம்பாள் குடியிருக்க முடியாது இல்லையா. இப்போ நம்ம ஒரு ரூமில் இங்கேருந்தோ ஒரு நாத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, நம்மளால் சந்தோஷமாக அந்த ரூமில் இருக்க முடியுமா? இப்போ நம்ம உடம்புலையே குளிக்கலை, வாடை அடிக்குது, வெறுமனே இந்த பர்ஃப்யூம் போட்டுட்டு இருந்தால் போருமா? பர்ஃப்யூமுக்கு அதை மீறி நம்ம வேர்வை நாத்தம் அடிக்கும் இல்லையா. அது பர்ஃப்யூம் மணமும் இந்த வேர்வை நாத்தமும் சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப மோசப்பட்ட ஒரு வாசனை தான் வெளியே வரும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காரியம் நம்ம நாடிகள் 72,000 நாடிகளையும் சுத்தம் பண்ணி அந்த நாடிகளில் சக்கராஸில் இருக்க அழுக்கல் எல்லாத்தையும் போக்கிடுவாங்க. அப்போ தான் பிராணசக்தி ஒழுங்காக ஓடும். அந்த பிராணசக்தி ஓடுனா தான் நல்லபடியாக பாக்கி காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது மட்டும் இல்லை, அவருக்கு இப்போ எல்லோவில் மஞ்சள் கலரில் லைட்டு தெரியுது, அதில் இப்போ போகாத இடம் எல்லாம் அவருக்கு கண்ணில் தெரியுது. மெடிடேஷனில் அந்த உள்கண்ணில் 3வது கண் திறந்துருக்கு, இன்னர் ஐன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த 3ஆம் கண்ணு திறந்ததுனால அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஈஸியாக அவரால் சமாதி ஸ்டேட்டுக்கு போக முடியுது. சமாதி ஸ்டேட்டுங்கிறது என்ன, அதாவது மெடிடேஷன் தியானத்தில் டீப்பாக போகிறதுக்கு பேர் தான் சமாதி. அதாவது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி கடைசியாக சொல்கிற ஸ்டேட்டு சமாதி. 7வது ஸ்டேட்டு, 7வது நிலைங்கிறது தியானம். அந்த தியானம் ஆழமாக போகும்போது நம்மளை அறியாமல் அடுத்த ஸ்டேட்டுக்கு போவோம். அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் சமாதி. அப்போ சமாதிங்கும்போது நம்மளே மறந்து உட்கார்ந்துருக்கோம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி அப்படின்னு நினச்சாலே போதும் சமாதிக்கு போயிடுவார் இல்லையா. அப்போது அந்த சமாதிக்கும் நம்ம தூங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? சமாதியும் தூங்குற மாதிரி ஒரு நிலைமை தான்.
ஆனால் தூங்குறதுக்கும் சமாதிக்கும் என்ன வித்தியாசம்னா, தூங்கும்போது நம்ம தூங்கும்போது நமக்கு கனவுகள் வருது, கனவுலேயும் நிறைய காட்சிகள் வருது. ஆனால் சமாதிக்கும் தூங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, தூங்கும்போது நமக்கு பிரஜை இல்லாமல் தூங்குகிறோம். தன்னுணர்வு, நான் தான் தூங்குகிறேன், நான் தான் வல்சலா, நான் தான் இப்போ கனவு காண்றேன், அந்த பிரஜையே இல்லை. படுத்துட்டோம்னா அதனால்தான் ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது அது ஒரு சின்ன மரணத்துக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதனால்தான் ஒவ்வொரு நாள் அடுத்த நாள் எந்திரிக்கும் போதும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், கிராட்டிடியூடு காமிக்கணும், அன்னைக்கு ஃபுல்லாக அந்த நாளை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நைட்டில் தூங்குறவங்க எல்லாரும் அடுத்த நாள் எந்திரிக்கிறது இல்லை. எத்தனையோ பேர் தூக்கத்தில் இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தூக்கமே ஒரு இறப்புக்கு சமானம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இறந்துட்டோம்னா பிரஜை இல்லை, தூக்கத்துலேயும் நமக்கு பிரஜை இல்லாமல் தான் தூங்குகிறோம். ஆனால் சமாதியில் அப்படி கிடையாது. இப்போ மெடிடேஷனில் அவர் என்னமோலாம் பார்க்குறாரு. சிவப்பு கலரில் லைட்டு வருது, வெள்ளை வெளிச்சம் தெரியுது, இப்போ மஞ்சள் வெளிச்சம் தெரியுது, அப்புறம் ப்ளூ லைட்டு தெரியுதுங்கிறாரு. அந்த மாதிரி கலராக லைட்டு தெரியுது, நிறைய காட்சிகள் வந்துட்டு போகுது, பார்க்காத இடங்களெல்லாம் அவர் பார்க்குறாரு. அப்போது இது சமாதி ஸ்டேட்டில் நடக்குதுன்னா அவருக்கு பிரஜையோடு பார்க்குறாரு, அதாவது தன் உணர்வோடு பார்க்குறார். தூக்கத்தில் தன் உணர்வு இல்லை, சமாதியில் 100% தன் உணர்வு இருக்குது. தன் உணர்வுன்னா என்ன? இப்போ நம்ம கைலாஷ் மவுண்ட் கைலாஷ் பார்க்குறோம், இப்போ கங்கா நதி ஓடுறத பார்க்குறோம், இப்போ இது நடக்கிறத பார்க்குறோம் அப்படிங்கிற புரிதலோடு பார்க்குறாரு. ஆனால் தூக்கத்தில் நம்ம கனவு காணும்போது ஒரு புரிதலும் கிடையாது. அதனால தான் அடுத்த நாள் எழுந்திரிச்சா முக்கால்வாசி பேருக்கு கனவெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறதே இல்லை, இல்லையா? அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்போது இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ மெடிடேஷன் உட்காந்து நல்ல சந்தோஷமாக தைரியமாக பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது 3 மணி நேரம் அவரால் பத்மாசனத்திலே உட்கார முடியுது. இதை பற்றி நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது 2.5லேருந்து 3 மணி நேரம் நம்ம உடம்பை அசையாமல் பத்மாசனத்தில் உட்கார்ந்தோம்னா அதுக்கு பேர் ஆசன சித்தி. இந்த ஆசன சித்தி ஆயிடுச்சுன்னா நம்ம 72,000 நாடிகளும் சுத்தமாகும், குண்டலினி விழிப்படைவா அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகே, அது இவருக்கு இப்போ ஈஸியாக நடக்குது. 3 மணி நேரம் ஈஸியாக அவரால் உட்கார முடியுது. அந்த மாதிரி ஈஸியாக உட்காரும்போது சில சமயம் அவருக்கு என்னென்னா, அவரோட நாக்கு வெளியே இந்த நெஞ்சை தொடுது. நெஞ்சில் தான் அநாகத சக்கரம் இருக்குது. அந்த அநாகத சக்கரத்தில் தான் ஈவு, இரக்கம், கருணை, அன்பு என்கிற உணர்ச்சிகளெல்லாம் வெளியே வரும். அந்த அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆனால் தான். அப்போது இந்த சில சமயம் ஒரு மெடிடேஷனில் நாக்கு வெளியே அநாகத சக்கரத்தை தொடுதும். சில சமயம் நாக்கு உள்ளே போய் உள்நாக்கில் போய் மாட்டிக்குது, தொடுது. அப்போது இவர் அந்த நாக்கை மடக்கி உள்ள அன்னத்தில், மேல் அன்னத்தில் உள்ள அன்னத்தில் தொடுறதுக்கு பேர் கேச்சரி முத்திரை. அப்போ இந்த கேச்சரி முத்திரையெல்லாம் அவருக்கு இதுதான் கேச்சரி முத்திரைன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு நடக்குது. இதெல்லாம் நடத்துறது யார்? அந்த மகாதேவி குண்டலினி சக்தி. ஓகேயா? அப்போது இவருக்கு மெடிடேஷனில் ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் இவர்கிட்ட பேசுது. என்ன பேசுதுன்னா, இந்த பாரு, நாக்கு உன்னோட நெஞ்சை தொட்டுச்சுன்னா உன்னோட அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேயா? அதே மாதிரி நாக்கு உள்முகமாக திரும்பிச்சுன்னா உன்னோட சகசிரார சக்கரம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த சகசிரார சக்கரம் ஆக்டிவேட் ஆகுதுன்னா, சகசிரார சக்கரம் ஓப்பன் ஆச்சுன்னா தான் அந்த 1000 இதழ் உள்ள தாமரைக்கு ஒப்பிடுறாங்க இல்லையா, சகசிரார சக்கரம் இந்த உச்சியில் இருக்கிறது. நான் சக்கராஸை பற்றி எல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்கெல்லாம் கட்டாயமாக அதை போய் பாருங்கள். அப்போது அந்த 1000 இதழ் உள்ள தாமரையோட நடுவில் சிவன், சதாசிவன்கிற பேரில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கார். இப்போ இந்த குண்டலினி முழிச்சிடுச்சா, அவேக்கன் ஆகிடுச்சுன்னா, முழிச்சுக்கிட்டா
என்னாகும், மூலாதாரத்திலேருந்து 3 கிரந்தியை அடித்து உடச்சி, முதல்ல மூலாதாரத்தில் சுவாதிஷ்டானம் வரும். சுவாதிஷ்டானத்தில் அந்த ஒரு கிரந்தி, 2வது கிரந்தி, 3வது கிரந்தி எல்லாத்தையும் உடச்சி ஒவ்வொரு சக்கராக்குள்ளேயும் நுழைஞ்சு அந்த பிரதான சக்கராசு இருக்கு இல்லையா, அந்த சக்கராசில் எல்லாம் நுழைஞ்சு, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, இந்த ஒவ்வொரு சக்கரத்துலேயும் போகும்போதும் நிறைய எனர்ஜி வெளியே வரும். அந்தந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுவான். அதெல்லாம் பண்ணி கடைசியில் சகசிராரத்தில் தியானம் பண்ணுற அந்த சதாசிவனோட போய் இணைவாங்க அந்த குண்டலினி சக்தி. அதுதான் சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகே. இங்கே தான் அந்த சிவசக்தி ஐக்கியம் நடக்கும். ஓகே, அப்போ தான் லலிதா சகஸ்ரம் சொல்லுவாங்க, சகசிரதள பத்மஸ்தா சர்வவர்ணோப சோபிதா. அதாவது சகசிரதளத்தில் போய் அந்த அம்பாள் சிவனோட சேரும்போது சர்வவர்ணோப சோபிதா, அதாவது எந்தெந்த கலர்னு நம்மளால் விவரிக்க முடியாது, அத்தனை கலரில் அவ்வளோ அழகாக ஜொலிச்சிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுதா சாராபி வர்ஷினி. அப்போ இந்த சிவசக்தி ஐக்கியம் நடக்கும்போது அங்கேருந்து நெக்டர்னால் தேன் உள்ள சொட்டு சொட்டாக விழும். அந்த தேனை குடித்து சுதா சாராபி வர்ஷினி, அந்த தேன், அந்த அமிர்தத்தை குடித்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா குண்டலினி சக்தி அப்படின்னெல்லாம் விவரிக்கிறாங்க லலிதா சஹஸ்ரநாமத்தில். இதெல்லாம் இப்போ தான் நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். லலிதா சஹஸ்ரநாமத்தை பற்றி முக்தானந்தா ஒன்றும் சொல்லலை, அது நானாக இதோட சேர்ந்து வரும்போது சொல்கிறேன். ஓகே, அதனால்தான். அப்போது இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. நாடியெல்லாம் கிளென்ஸ் ஆகுது. இப்போது நம்ம நாடி சுத்தி பிராணாயாமெல்லாம் பண்ணுறோம். நானும் பண்ணுறேன் தினமும். அது என்ன, ஒரு 5 நிமிஷம் பண்ணுவோம். அதில் எல்லாம் எவ்வளோ நாடி, நான் மெயினாக இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணும்போது நான் மனசில் சங்கல்பம் பண்ணுறது என்ன, இடகலை, பிங்கலை, சுஷும்னா நாடியெல்லாம் சுத்தமானோம், அதில் இருக்க பிளாக்கெல்லாம் மாறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இது பண்ணுறோம். ஆனால் குண்டலினி சக்தி விழிப்படைந்தால் 72,000 நாடிகளும் ஒரு நிமிஷத்தில் இதை இப்படி பண்ணும்போதே எல்லாம் க்ளீன் ஆகிடும். எல்லா பிளாக்கும் அடித்து தெரிச்சிட்டு போயிடும். அப்போ பிராணசக்தி அழகாக ஓடும், மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயுமா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நல்லதாக நடக்கும். ஓகே, அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது. உடம்பு மெலிஞ்சிருக்கு, ஆனால் பியூராக இருக்குது, சக்தி இருக்குது. அவர் சாப்பிட்றது அதே அளவு தான், ஆனால் வெளிக்க போகிறது அளவு குறையுது, ரொம்ப கட்டியாக போகுது. ஏன்னா பாடி ஹீட் ஆகுது, கட்டியாக போகுது. அதில் நாத்தம் கிடையாது, அவரோட வேர்வை கூட நாத்தம் கிடையாது. அதாவது அதெல்லாம் உடம்பு சுத்திகரிக்கப்படுதுங்கிறதுக்கு அர்த்தம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு அவருக்கு கணேஷ்புரியில் உள்ள அவரோட பகவான் நித்யானந்தாட்டிருந்து ஒரு மெசேஜ் வருது, ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, அதாவது இயோலாவில் உள்ள மக்கள், நாட்டு மக்கள்லாம் பகவான் நித்யானந்தாட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி முக்தானந்தா அங்கேருந்து போயிட்டார், அவரோட குடிசையெல்லாம் கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு போயிட்டார், அவர் இப்போ வேறு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம். அதை பகவான் நித்யானந்தா இவருக்கு மெசேஜாக, ஒரு சந்தேஷம், ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறார். அப்போ அவர் சொன்னாராம், நீ சாதனையெல்லாம் நல்லா தான் பண்ணுற, அது நல்லா தான் போயிட்டுருக்கு, நீ தைரியமாக முன்னோட்டு போனால் நீ இன்னும் அதை நிறையா செஞ்சிட்டே இரு அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இன்னொரு செய்தி வருது குருதேவிட்டிருந்து. அதாவது என்ன, ஒரு ஸ்ரீ நாராயண செண்டோ அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு சென்ட் பாட்டில் கொண்டு வந்து நித்யானந்தாவுக்கு கொடுக்குறாரு. அப்போ நித்யானந்தா சொல்கிறாராம், இது எனக்கு வேண்டாம், அந்த ஊரில் நாகாதில் இருக்க அந்த முக்தானந்தாவுக்கு கொண்டு கொடு, அவருக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னாராம். அதனால இவர் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கார். இவர் கொடுத்தோன்னே, இது எதுக்கு, ஏன் எனக்கு கொண்டு கொடுக்குற செண்டெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் அங்கே போய் கொடுத்தேன், குருஜி தான் உனக்கு கொடுக்க சொன்னார்ன்னு சொல்லணுன்னா இவருக்கு ரொம்ப சந்தோஷம். செண்டெல்லாம் எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் மெடிடேஷன் பண்ணும்போது பகவான் நித்யானந்தா காட்சி கொடுக்குறார்.
அவர் சொல்கிறாரு, இந்த பாரு உனக்கு மெடிடேஷன்லாம் நல்லா தான் நடக்குது, மெடிடேஷன் செய்யும்போது உடம்பு கண்ணாபின்னு சூடாகும், அப்போ இந்த சென்ட்டை பூசிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிலில் இருக்க சென்ட்டை இவருக்கு கொடுக்குறார். ரொம்ப சந்தோஷமாக எடுத்து பூசிக்கிறார். ரெண்டாவது, இப்போ வந்து பகவான் இல்லை நம்ம சுவாமி முக்தானந்தா நிறைய பேர்கிட்ட பேசுகிறதில்ல. ஏன்னா ஆளுங்களுக்கு தரிசனம் கொடுக்கறதில்ல. ஏன்னா பேசணும் அன்னைக்கு மெடிடேஷன் கட் ஆகுது. அப்போது அடுத்த தடவை மெடிடேஷனில் உட்காரும்போது டீப்பாக போக முடியல, அந்த தாந்திரிக் லோகத்துக்கு போகவே முடியல. அதனால் ஆளுங்கள்கிட்ட பேச குறைச்சிட்டாரு. ஒன்றுமே, அதாவது பார்க்குறதையும் குறைச்சிட்டாரு, தர்ஷனத்தையும் குறைச்சிட்டாரு, பேச்சையும் குறைச்சிட்டாரு. ஆளுங்களை பார்க்கலன்னு மட்டும் இல்லை, அவரே யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. அந்த மாதிரி இருந்தால் தான், அதனால தான் வள்ளலார் சொன்னார், ராமலிங்க சுவாமிகள் சொன்னார், தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. இப்படியெல்லாம் இருந்தால் தான் நமக்கு தியானம் நடக்கும். அப்போ இதெல்லாம் பகவான் இல்லை சுவாமி முக்தானந்தாவுக்கு புரியறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பேச்செல்லாம் குறைச்சி தர்ஷனத்தை எல்லாம் குறைச்சி உள்முகமாகவே திரும்புகிறார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவர் அங்கேயும் ஒரு மாமரம், அந்த மாமரத்துக்கு அடியில் உட்காந்து இவர் நிறைய டைம் வந்து புஸ்தகம் படிக்கிறதுல செலவிடுறாரு. நான் சொன்னேன்ல, புஸ்தகம் படிக்கிறது நமக்கு அவசியமான ஒன்று. அதனால தான் இந்த மாதிரி புஸ்தகம்லாம் நான் தேர்ந்தெடுத்து அதை வீடியோவாக போடுறேன். ஏன்னா இதெல்லாம் நான் படித்த அனுபவித்த புக்கு, ரொம்ப ரசித்த புக்கு. அப்போ இப்போது நிறைய பேருக்கு புஸ்தகம் இங்கிலீஷெல்லாம் வாசிக்க தெரியலை, புக்கு வாங்க பைசா இல்லை வாங்கினா படிக்க நேரம் இல்லை, சில சமயம் உட்காந்து படித்தா கூட சரியாக புரியறதில்ல. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் தான் உதவியாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை இந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளை மாதிரி அதே வேவ்லென்த் உள்ள, அதாவது முக்தி தேடி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோவை அனுப்பி கொடுங்க. ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கட்டும், லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. எத்தனை பேருக்கு இந்த வீடியோலாம் பார்த்து பயனடைகிறாங்களோ அவ்வளோக்களவு நமக்கும் நல்லது, நமக்கு சந்தோஷம்தான் இல்லையா? நான் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணலை, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி புக்கெல்லாம் படித்து நோட்ஸ் எழுதி வீடியோவாக போடுறேன். அது எதுக்கு? எத்தனை பேருக்கு போய் சேரணுமோ அத்தனை பேருக்கு சேரட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரே நினப்பில் தான் இவ்வளோவெல்லாம் பண்ணுறேன். ஓகே. அப்போது நிறைய புஸ்தகங்கள்லாம் படிக்கிறாரு. அப்போ அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, அந்த யோகிகளை பார்க்கும்போது, அதாவது மகான்களை பார்க்க போகும்போது, இல்லைன்னா கோயிலுக்கு போகும்போது நம்ம வாசனை உள்ள பூக்களை, வாசனை இல்லாத பூக்களை கடவுளுக்கு சாத்தக்கூடாதும்பாங்க. வாசனை இல்லாத பூ, மலராத மொட்டுகளை சாமிக்கு பூஜையில் சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா அது மொட்டு விரிஞ்சால் தான் அந்த வாசனை வெளியே வரும். அப்போது நல்ல வாசனை உள்ள பூக்கள், இந்த ஊதுபத்தி, சந்தனம் இதெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்? ஏன்னா இதெல்லாம் அவங்க மேலே பூசிக்குவாங்க. அப்படி பூசும்போது அவங்களோட உடம்பில் இருக்க சூடு தனியும். அதாவது மகான்களுக்கு யோகிகளையும் பார்க்க போகும்போது அப்படி பண்ணுறோம். கோயிலுக்கு எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா, கோயிலில் அந்த சாமிக்கு போட்டுட்டு அந்த சாமி அங்கேருந்து கொஞ்சம் பிரசாதமாக எடுத்து கொடுப்பாங்கல்ல, அதில் அந்த சாமி சிலையில் இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பிரசாதத்தில் இருக்கும். அதை நம்ம நெத்தியில் பூசிக்கிறோம், வாயில் போட்டுக்கிறோம். தீபாராதனை காமிக்கும் போதெல்லாம் அந்த எனர்ஜி ஜாஸ்தியாகும். அதனால தான் கோயிலுக்கு போகும்போது நம்ம நல்ல பூவு, வாசனை திரவியங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரில் எவ்வளோ இருக்குது பற்றியா அப்படின்னு அந்த புஸ்தகம் படிக்கும்போது தான் இவருக்கு புரியுது. அது மட்டும் இல்லை, இப்போது அவருக்கு வந்து மஞ்சள் கலர் லைட்டு, ஊதா கலர் லைட்டு அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார். அதை பற்றியெல்லாம் நிறைய பின்னாடி சொல்கிறாரு. அப்போது ஒவ்வொரு கலராக லைட்டு தெரியுது, ஒவ்வொரு சக்ராஸ்லேயும் வலி இருக்குது. அந்த வலி வரும்போது அந்த சக்ராஸுக்கு உண்டான டெய்டிஸ், ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம சொல்லி வச்சுருக்காங்க முன்னோர்கள். அதெல்லாம் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த ஒவ்வொரு சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்போதும் அதுதான் அந்த ஸ்லைட் பெயின் தெரியுது. அந்த சக்கராவில் இருக்க அந்த தெய்வங்களோட உருவம் எல்லாம் இவருக்கு புரியுது. அந்த மாதிரி நிறைய அதாவது
அந்த பிராணசக்தி 72,000 நாடிகளில் ஓடுறது, நிறைய சிவலிங்கம், புது புது இடங்கள், புது புது தெய்வங்கள், இதெல்லாம் அவரால் பார்க்க முடியுது. அப்போ இவருக்கு சிகப்பு லைட்டு, வெள்ளை லைட்டு, மஞ்சள் லைட்டு, ஊதா லைட்டு, அந்த மாதிரி பல பல வெளிச்சங்கள் அவருக்கு ஒன்றொன்னா முன்னேறிட்டு வர்றார். அதாவது தியானத்தை வரைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் இவருக்கு இப்போ வருது. பல பல உலகங்களை பார்க்குறாரு. என்ன அதாவது அவரோட நெஞ்சு பகுதியில் லோட்டஸை பார்க்குறாரு. அதாவது அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு நடக்குது. அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசித்து நிறைய நேரம் தியானம் பண்ணுறதுல செலவிடுறார். அவ்வளோ தூரம் நல்ல விவரமாக எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காரு. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.